கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஜெகோவா சாபோத் என்ற நாமம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாகும். நாம் தேவனிடத்திலிருந்து பல பாக்கியங்களையும் ஸ்லாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறத்தக்கதாக வசனங்களை ஆராய்ச்சி செய்யும் நேரமாகும். வேதம் கூறுகிறது, நமது வாழ்க்கை ஒரு பந்தய ஓட்டம். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார், ஓடு ஓடு தேவனுக்காக ஓடு, தேவைகளுக்காக ஓடாதே. ஓடு ஓடு வசனத்துக்காக ஓடு, வசதிகளுக்காக ஓடாதே. ஓடு ஓடு பரிசுத்தத்திற்காக ஓடு, உனக்கு தேவையான பணத்திற்காக ஓடாதே. ஓடு ஓடு நித்தியத்திற்காக ஓடு, இன்றைய தற்காலிக நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக ஓடாதே என்று கூறுகிறார். ஆம், நாம் வாழ்க்கை என்னும் பயணத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடி ஓடி கர்த்தருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேடி தேடி வசனத்தை வாசிக்க வேண்டும். அவ்வாறு வசனத்தை வாசிப்பதன் மூலம் நாம் பைபிள் ஸ்காலர்ஸ் ஆகிவிடுவோம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிவிடுவோம். வாக்கிங் பைபிளாக மாறிவிடுவோம், டாக்கிங் பைபிளாக மாறிவிடுவோம். இன்று ஆராய்ச்சிக்கென்று நான் எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பொருள் என்னவென்றால், எபிரேய மொழியில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை, அது இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தை. அராமிக் மொழியில் அவர் கூறினார். அந்த வார்த்தை எப்பாத்தா எனப்படும். எப்பாத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்று அர்த்தம். இன்று நாம் வேதத்தின் அடிப்படையில் அநேக ஆசீர்வாத கதவுகள் அடைப்பட்டு கிடப்பதை எப்பாத்தா என்ற வார்த்தையின் மூலம் நம் தேவன் நமக்கு திறக்க இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காண நமக்கு விசுவாச கண்கள் வேண்டும். தீர்க்க தரிசனத்தை காண நமக்கு ஆவிக்குரிய கண்கள் வேண்டும். மறைவான ரகசியங்களை காண நமக்கு மனக்கண்கள் தேவையாக இருக்கின்றது. ஆம், இப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் 4 வித எப்பாத்தா திறக்கப்படுவகைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நமது ஐம்புலன்கள் திறக்கப்பட வேண்டும், எப்பாத்தா. நமது வேத புத்தகம் திறக்கப்பட வேண்டும், எப்பாத்தா. நமது சுவிசேஷ வழி திறக்கப்பட வேண்டும், எப்பாத்தா. நமது கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும், எப்பாத்தா. ஆம், இந்த 4ஐயும் நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். இதனுடைய மூல வசனம் முதலாவது நான் உங்களுக்கு வைக்கப் போகிறேன், அதை வாசிக்கப் போகிறேன், சற்று கவனியுங்கள். அதாவது மார்க்கு 7:34. இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து கலிலியா கடலோரத்தில் சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் வந்து அவன் மீது கைகளை வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வரும் வியாதியஸ்தர்களை 2 விதமாக குணமாக்குவார். ஒன்று தொட்டு குணமாக்குவார், மற்றொன்று வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். ஆனால் இந்த செவிடூமைக்காரனுக்கு 2 ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கிறாரு. இட் இஸ் a different one. ஒரு நவீன முறையில் செய்கிறார். அதாவது அந்த செவிடூமையினை அந்த ஜனத்தின் கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்து வருகிறார். அவனது செவிகளில் விரல்களை வைக்கிறார். பின்பு எச்சை துப்புகிறார். அதை எடுத்து அவன் நாவில் வைக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு
எப்பாத்தா என்று கூறுகிறார், திறக்கப்படுவாயாக என்று கூறுகிறார். அவன் செவிகள் திறக்கப்பட்டது, வாய் கட்டவிழ்க்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் 5 புலன்களும் திறக்கப்பட வேண்டும். 5 புலன்கள் எனப்படுவது என்ன? நமது கண், காது, மூக்கு, வாய், மெய். மெய் என்றால் சரீரம். ஆம், கண்கள் இயேசுவை காண திறக்கப்பட வேண்டும். காதுகள் இயேசுவின் வசனத்தை கேட்க திறக்கப்பட வேண்டும். நாவுகள் நற்செய்தி கூற திறக்கப்பட வேண்டும். நமது மூக்கு இயேசு கிறிஸ்துவின் நறுமணத்தை முகர்வதற்கு திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நறுமணம் உடையவர். வேதம் கூறுகிறது, அவர் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறார், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறார், மருதோன்றி பூங்குத்தாக இருக்கிறார், நறுமணம் உள்ளவர். நமது மூக்கு திறக்கப்பட வேண்டும். நமது சரீரம், நமது மெய் திறக்கப்பட வேண்டும். இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்குள் பரிசுத்தாவியானவர் போக வேண்டும். அதற்காக நமது சரீரம் திறக்கப்பட வேண்டும். எப்பாத்தா, இயேசு கிறிஸ்து நமது 5 புலன்களையும் நம் அருகில் வந்து நின்று எப்பாத்தா என்று கூறுகிறார், திறக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எப்பாத்தா என்ற வார்த்தையை உபயோகித்து இயேசு கிறிஸ்து சில அடைக்கப்பட்டதை திறக்கிறார். நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்றால் அங்கு திறக்கப்பட வேண்டும். ஆம், பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்க சென்றான். ஆனால் தேவனுடைய சுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே. எனவே நியாய தீர்ப்பின் மூலம் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவன் தனக்கு எதிராக நின்ற பட்டயம் உருவின ஒரு தேவதூதனை கண்டான். உடனே அவன் சாபத்தை விட்டுவிட்டு ஆசீர்வாதமான வசனங்களை மக்களுக்கு கூறினான். இதே போல அநேக தேவ மனுஷர்கள் மீது மக்கள் அவதூறாக பேசுவார்கள், அவதூறாக எழுதுவார்கள். அப்பொழுது நியாய தீர்ப்பு வரும். தேவன் அவர்களுடைய குருட்டாட்டம் உள்ள கண்களை திறப்பார், எப்பாத்தா என்று கூறுவார். அவர்கள் குருட்டு கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் தங்கள் கண்களில் உள்ள உத்திரத்தை காண்பார்கள். ஆம், நம் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை இயேசு கொண்டு வரும் பொழுது நமது ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு தேவைக்காக ஆவிக்குரிய கண்களை எப்பாத்தா என்று கூறி திறப்பார். ஆகாரின் கண்களை திறந்தவர். ஆகாருக்கு என்ன தேவை? இறந்து போகிற தன் மகனுக்கு தண்ணீர் தேவை. ஒரு நீரூற்றை காண்பித்தார். அதே போல நமக்கு அநேக தேவைகள் இருக்கின்றது. பண தேவை இருக்கின்றது, வீட்டில் சில சாமான்கள் வாங்க தேவை இருக்கின்றது, திருமண தேவை இருக்கின்றது, மேலும் வியாதி வந்தால் ஆஸ்பத்திரி செலவு போன்ற பல தேவைகள் இருக்கின்றது. அப்பொழுது ஆகாரை போல நாம் கூக்குரலிட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? எப்பாத்தா என்று கூறுவார். நமக்கு ஆவிக்குரிய கண்களால் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். அப்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்ல வேண்டும். ஒரு போராட்டத்தில் எப்பாத்தா என்று ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பார். எலியா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனுக்காக ஜெபித்தார். தேவனே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களையும் அவன் கண்டான். நாம் மனுஷ கண்களால் பார்க்கும் பொழுது நமக்கு முன்பாக விரோதிகள் இருப்பார்கள், பகைப்பவர்கள் இருப்பார்கள். நாம் பயந்து விடுவோம். நாம் ஆவிக்குரிய கண்களில் எப்பாத்தா என்று கூறி ஒத்தாசை வரும் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். துயரத்தின் மத்தியில் அவர் நமது மனக்கண்களை திறப்பார், ஆவிக்குரிய கண்களை திறப்பார். ஆம், எம்மாவூர் சீஷர்கள் அதிக துயரத்துடன் இயேசு இறந்து விட்டார் என்று எண்ணி போய்க் கொண்டிருந்தார்கள். இயேசு அருகில் வந்தார், வசனத்தை கூறினார், அவர்கள் கண்களை திறந்தார். அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. உயிரோடு எழுந்த இயேசுவை பார்த்தார். இதுதான் எப்பாத்தா. நமது மனக்கண்கள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. நம்மை காண்கிற தேவன் எல்ரோயியாக இருக்கிறார். மனக்கண்கள் மட்டுமல்ல,
நமது செவிகளும் திறக்கப்பட வேண்டும். வசனத்தை அடிக்கடி கேட்க வேண்டும். நம் வாய் திறக்கப்பட வேண்டும். நற்செய்தியை கூற வேண்டும். தீர்க்க தரிசனத்தை கூற வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய நம் வாயை திறந்து "In the name of Jesus" என்று சொல்ல வேண்டும். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்ற ஒரு மிஷனரி இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார் 17ஆவது நூற்றாண்டில். அப்பொழுது கார், பஸ் ஒன்றும் கிடையாது. நடந்து நடந்து கிராமமாக போய் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷ தாகம் அவருக்கு அதிகமாக இருந்தது. அவர் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு எப்பாத்தா என்ற ஒரு சக்தியின் மூலம், ஒரு ஆவிக்குரிய சாவியின் மூலம் தேவனாகிய கர்த்தர் அவன் வாயை திறந்தார். சுவிசேஷத்தை போய் மற்றவர்களுக்கு அறிவித்தார். அவ்வாறு ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லிவிட்டு 8 மணிக்கு வரும்போது டயர்டாகி தள்ளாடி விழப்போனார். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து, "ஐயா, உங்களுக்காக அநேகர் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் வந்து இயேசுவின் அன்பை சொல்லுங்கள்" என்றார். அவரால் தட்டி கழிக்க முடியவில்லை. போனார். 1 மணி நேரம் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து விட்டு அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு வந்து படுத்தார். அடுத்த நாள் காலையில் அந்த வேலைக்காரன் கதவை திறந்து பார்த்த பொழுது அவர் முழங்காலில் நின்று தன் உயிரை விட்டிருந்தார். அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தது. ஆம், கிறிஸ்துவுக்காக எரியும் ஒரு ஒளிச்சுடராக அவர் தன் வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு திறந்து கொடுத்தார். அடுத்ததாக புத்தகம் திறக்கப்பட வேண்டும். எப்பாத்தா என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உன் புத்தகத்தை எடு என்கிறார். எந்த புத்தகம்? வேதாகமம். கோடிக்கணக்கான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கிறது. நமக்கு தேவை வேதாகமம் ஒன்றுதான். அது திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த காலகட்டத்தில் ஜெபாலயத்துக்கு சென்றார். ஏசாயா ஆகமம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அவர் அதை திறந்து வாசித்தார். எப்பாத்தா. ஆம், அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 4:17 இவ்வாறு கூறுகிறது: அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவின் இடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்து வாசித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேதாகமம் என்ற புத்தகம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதில் என்னத்தை வாசித்தார்? நான் இவ்வுலகத்திற்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தேன், குருடர்களுக்கு கண்களை கொடுக்க வந்தேன், தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை நான் பிரஸ்தாபிக்கவே வந்தேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து எவ்வாறாக வேதாகமத்தை திறந்து வாசித்தாரோ, எப்பாத்தா என்று திறந்து வாசித்தாரோ, அதே போல நாமும் ஒவ்வொரு நிமிடமும் வேதத்தை திறந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு வேத பாரகர். அவர் வேதத்தை திறந்து வாசித்தார். மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவர் இவ்வாறாக ஒரு பிரசங்க பீடத்தில் நின்று 6 மணி நேரத்துக்கு மேலாக வேதத்தை வாசித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வாசித்தார். நாம் சர்ச்சுக்கு போகிறோம், காஸ்பல் ரீடிங் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கு கூட நம்ம சிலர் என்ன செய்துடுறாங்க, கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. 6 hours நின்று வாசித்தார். மோர் தென் 6 hours. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். அவர்களும் நின்று கொண்டே கேட்டார்கள். அவர் வாசித்து முடித்த பின் ஆமென் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி கொண்டார்கள். நாம் இவ்வாறாக மணிக்கணக்கில் வேதத்தை திறக்கிறோமா? எப்பாத்தா என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை திறக்கிறோமா? நாம் வாசிக்கிறோமா? சற்றே கவனித்து கொள்ளுங்கள். மறுமையில் ஜீவ புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் திறப்பார். நாம் பெயர்களை வாசிப்பார். ஆம், வேத புத்தகத்தின் மூலம் அநேக ஸ்லாக்கியங்களை நாம் பெறுகிறோம். வேத வசனங்கள் சமூலமும் சத்தியமானவைகள். நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டியது. அது நம்மை உயிர்ப்பிக்கும், அது நம்மை சுத்திகரிக்கும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ வேதத்தை மறந்தால், வசனம் கூறுகிறது, உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று தேவன் கூறுகிறார். ஆம், வேத வசனம் மிக முக்கியம். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. சபிக்கப்பட்டவர்கள், திருவசனத்தை அவமதிப்பவர்கள் நாசமடைவார்களாம். இதை நாம் வேர்ல்டு ஹிஸ்டரியில் பார்க்கலாம்.
உலக சரித்திர புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அநேக வல்லரசுகள் வேத புத்தகத்தை திறக்கப்படாமல் எரித்தார்கள். அங்கு எப்பாத்தா கிரியை செய்யவில்லை. நீரோ என்ற ரோம மன்னன் என்ன செய்தான்? கிறிஸ்துவை வெறுத்தான், கிறிஸ்தவர்களை எரித்தான், வேத புத்தகத்தை கிழித்து எரித்தான். அவன் மாண்டு போனான். வேத புத்தகம் நிமிர்ந்து நின்றது. ஹிட்லர் என்பவன் கிறிஸ்தவ மதத்தை வெறுத்தான், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தான், வேதத்தை எரித்தான். அவன் மாண்டு போனான். கீர்த்தியும் புகழுமாய் வேதம் நின்று கொண்டே இருக்கிறது. மற்றும் பல நாடுகளில் கிறிஸ்தவ மதம் உள்ளே வரக்கூடாது என்று கூறுகிறார்கள். என்றாலும் பார்த்தீர்கள் என்றால் 200 மில்லியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்கள். அங்குதான் அதிகப்படியான வேத புத்தகம் பிரிண்ட் ஆகி உலகத்திற்கு வருகிறது. மூன்றாவதாக பாத்தா என்று திறக்கப்படுவது நம்முடைய ஊழியத்தின் கதவுகள், நம்முடைய விசுவாச கதவுகள். பவுல் 3 கண்டங்களுக்கு பிரயாணப்பட்டு போனான். அப்பொழுது அவனுக்கு அநேக ஊழிய வாசல்கள் கர்த்தரால் திறக்கப்பட்டது என்று கூறினான். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது, ஊழியத்தின் கதவு. மற்றொரு வசனம் கூறுகிறது, எபேசு பட்டணத்தில் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார், நான் அந்தியோக பட்டணத்துக்கு சென்ற பொழுது அங்குள்ள புறஜாதிகளின் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டது. ஆம், நம்முடைய ஊழியத்தின் பாதையில் அடைப்பட்டிருக்கும் கதவுகளை திறப்பவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் வெளிப்படுத்தினல் 3:7 வாசிக்கிறோம். அவர் என்ன கூறுகிறார்? தாவீதின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. நமக்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் கதவு திறக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் கதவே இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன கூறுகிறார்? நான் வாசல், என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் என்று கூறப்படுவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உன்னதத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களும். உன்னதங்களில் இருந்து வரும் ஆசீர்வாதம் எனப்படுவது இலவசமான ரட்சிப்பு, இலவசமான மீட்பு, இலவசமான பாவ மன்னிப்பு, இலவசமான நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம் பாத்திரம் நிரம்பி வழியும், சமாதானம் நிரம்பி வழியும், நீதி நிரம்பி வழியும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் என்று வசனம் கூறுகிறது. முதலாவது ரட்சிப்பின் வாசலை நமக்கு எப்பதா என்று கூறி திறந்து கொடுக்கிறார். பின்பு நம்பிக்கையின் வாசலை திறந்து கொடுக்கிறார். ஆகோர் எனப்படுவது நம்பிக்கையின் வாசல். ஆகோர் எனப்படுவது திராட்சை தோட்டங்கள் நிறைந்த இடம். அந்த திராட்சை தோட்டங்கள் நிறைந்த இடத்தை நமக்கு அவர் திறந்து கொடுக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்கின்றது, நம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. வசனத்திற்காக இருதயத்தை திறந்து கொடுப்பார். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் இன்று நமது இருதயத்தை திறந்து வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். பவுலுக்கு சுவிசேஷ கதவுகளை திறந்த போது நமக்கும் சுவிசேஷ கதவுகளை திறக்கிறார். தரிசு நிலங்கள் அநேகமாக இருக்கிறது, அவை விளைநிலங்களாக மாற்றப்பட வேண்டும். காலம் பொல்லாதவைகள். நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நாம் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போய் வசனத்தை விதைக்க வேண்டும், மனுஷரை பிடிக்க வேண்டும். திறவுண்ட வாசலை எங்கும் கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் நாம் முன் சென்று
செயல் வீரர்களாக இருக்க வேண்டும், நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே நமக்கு வாயை எப்பாத்தா என்று திறந்து கொடுத்திருக்கிறார். அதாவது கல்விமானின் நாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் கிறிஸ்துவுக்காக உழைக்க வேண்டும். பாரசீக நாட்டத்தில் ட்ராய் என்ற ஒருவன் இருந்தான். அவன் நல்ல கல்விமான், நல்ல ஞானவான், நல்ல விசுவாசி. இதை கண்ட அந்த அரசன், பாரசீக அரசன், அவனை அழைத்து ஒரு மாகாணத்துக்கு தலைவனாக வைத்தார். அந்த மாகாணத்தை மிகவும் அழகாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மத்தியில் அதில் அரசாட்சி செய்து வந்தான். கல்விமானின் நாவை கொடுத்தார். எனவே அங்குள்ள மக்கள் செழித்தோங்கினார்கள். அவர்களுக்கு அது பொற்காலமாக இருந்தது. செழுமை செழுமை, வளமை வளமை, சமாதானம் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடினது. இதை கண்டு பொறாமைப்பட்ட சிலர் ராஜாவிடம் சென்று, அவன் அதிகமாக லஞ்சம் வாங்குகிறான், அந்த லஞ்சத்தை தன் வீட்டில் உள்ள ஒரு இரும்பு பெட்டியில் அடைத்து வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள். ராஜாவால் நம்ப முடியவில்லை. வந்தார், இரும்பு பெட்டியை திறக்க சொன்னார். அவன் திறக்க மாட்டேன், இது உங்களுக்கு தேவையில்லை என்றான். என்றாலும் திறந்து பார்த்தால் அதில் அவனுடைய ஆட்டிடையனாக இருந்தபோது உள்ள குல்லா, வஸ்திரம், கோல் இவைகள்தான் இருந்தது. அவன் என்ன கூறினான்? எனக்கு கடவுள் ஒரு சிறப்பான வாழ்வை திறந்து கொடுத்தார். மீண்டும் நாம் பழைய வாழ்க்கைக்கு போனாலும் அங்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார். அதை நினைவு கூர்ந்து இதை வைத்திருக்கிறேன் என்று கூறினான். கடைசியாக நம்முடைய கல்லறைகள் திறக்கப்படும். ஆம், எப்பாத்தா என்று கூறுவார். லாசருக்கு அவ்வாறு தான் கூறுவார். லாசரு கல்லறையின் முன் வந்து, லாசருவே வெளியே வா என்றார். தானாக அவன் வெளியே எழுந்து வந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. கல்லறைக்கு தலைவன் இயேசு கிறிஸ்து. கல்லறையை வெறுமையாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஆம், நம்மும் இரண்டாவது வருகையின் போது நமது கல்லறைகள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கூறினார். உயிர்த்தெழுதலின் அதிகாரம் இயேசுவினிடம் இருக்கிறது. அவர் தானாகவே உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது நாளில் அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வார்த்தை வார்த்தை வார்த்தை, வல்லமை வல்லமை வல்லமை, தானாக உயிர்த்தெழுந்தார். அவர் தானாக உயிர்த்தெழுந்த பொழுது எந்த ஒரு அதிகாரமும் அவரை தடை செய்யவில்லை. ரோம சீல்கள் உடைப்பட்டது. கல் தானாக புரண்டு ஓடினது. ரோம சேவகர்கள் அப்படியே மயக்கமத்து விழுந்து விட்டார்கள். சாத்தான் தலையில் அடிபட்டு ஓடிவிட்டான். வேத கணங்கள் ஓடிவிட்டது. மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லத்தக்கதாக மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டது. வேதாளங்கள் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கின்றது. ஆம், அவர் உயிர்த்தெழுதலை நாம் எப்பொழுதும் ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எக்காலத்தோனியுடன் அதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது, அவருடைய கல்லறை இப்பொழுது வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து பல நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மரித்தோரிடத்தில் பார்க்க முடியாது. அவரே டிக்ளரேஷன் கொடுக்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோல் எனக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடக்கும் என்று 1 கொரிந்தியர் 15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும். நாம் கெட்டு போயிருப்போம். நம்முடைய சாட்சி பொய் சாட்சியாக இருக்கும். நாம் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறப்படுகிறது. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஷேக்ஸ்பியர் ஒரு எபிக் ரைட்டர், ஒரு ட்ராமா ஹேம்லெட்டில். அந்த ஹேம்லெட் என்ன சொல்லுகிறான்? கடன் வாங்கினாலும்
கடன் வாங்கினவர்களும் கடன் கொடுத்தவர்களுக்கும் ஐயோ என்று கூறுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்தவர், அதற்கு அதிபதி. அவர் நமக்காக, நம் பாவங்களுக்காக உலகத்தில் வந்து பல இரவல்களை வாங்கினார். ஆம், அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை, வீடு கிடையாது. அவர் பவனி வர கழுதையை இரவலாக வாங்கினார். கடைசி ராப்போஜனத்திற்கு அறை கிடையாது, அதை இரவலாக வாங்கினார். அவர் மரித்த போது அவருக்கு கல்லறை கிடையாது, இரவலாக அது யோசேப்பினால் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கல்லறை ஒரு திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. ஒன்றில் மட்டும் நினைவில் வைத்துக்கள், நம் இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து எப்பா திறக்கப்படுவதாக என்று கூறி நம் ஐம்புலன்களையும் திறக்க வேண்டும், நம்முடைய வேதாகமத்தை திறக்க வேண்டும், நம்முடைய சுவிசேஷ வழியை திறக்க வேண்டும். நம்முடைய கல்லறையை நிச்சயமாக அவர் திறப்பார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்திய வசனத்தை நாம் கேட்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற நாம் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். மகா வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து கூறின ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை மிகுந்ததாக இருப்பதை இன்று உணர்கிறோம் கர்த்தாவே. எப்பாத்தா ஒரு சிறிய வார்த்தை, அதில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீதாமே இப்பொழுது இறங்கி வாரும். நாங்கள் உமக்கு இந்த ஊழியத்தில் சாட்சியாக இருக்க எங்கள் ஐம்புலன்களையும் திறந்து கொண்டும் கர்த்தாவே. வேதத்தை மென்மேலும் வாசித்து அதில் வல்லுநர்களாக நாங்கள் விளங்குவதற்கு நீதாமே வேதத்தை எங்களுக்கு திறந்து அதன் அதிசயங்களை உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு வெளிப்படுத்தியர்களும் கர்த்தாவே. நாங்கள் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்கள், எங்கள் ஊழிய பாதையை திறந்து கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இரண்டாம் வருகையின் பொழுது நிச்சயம் நாங்கள் உயிரோடு எழுப்பப்படுவோம் கர்த்தாவே. அப்பொழுது உம்மோடு கூட சேர்ந்து நித்திய காலமாய் நாங்கள் அரசாள்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அடைப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Praise him, Jesus of blessed Redeemer. Sing, oh yeah, his wonderful love proclaim. Hail him, highest archangels in glory. Strength and honor give to his holy name. Like a shepherd, Jesus will guard his children. In his arms he carries them all day long. Praise him, tell of his excellent greatness. Praise him, ever in joyful song. Praise him, Jesus our blessed Redeemer. For our sins he suffered and bled and died. He our rock, our hope of eternal salvation. Hail him, Jesus the crucified. Sound his praises, Jesus who bore our sorrows. Love unbounded, wonderful, deep and strong. Praise him, tell of his excellent greatness. Praise him, ever in joyful song. Praise him, Jesus our blessed Redeemer. Heavenly portals, loud with Hosanna strength. Jesus Savior reigneth forever and ever. Crown him, prophet and priest and king. Christ is coming, over the world victorious. Power and glory unto the Lord belong. Praise him, tell of his excellent greatness. Praise him, ever in joyful song.